ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது இதில்ன்னு நம்ம பார்ப்போம். ப்ளவுஸ் கட்டிங் வந்து நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணால் போடுங்க. ஆனால் பட்டியை இப்படி பொருத்தி பாருங்கள், ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போது நம்ம வெட்டி வச்ச பட்டி பீஸை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 3 பீஸ் இருக்கும், இந்த பக்கம் 3 பீஸ் இதில் இருக்குது. கொஞ்சம் திக்காக பட்டி கொடுத்தோன்னா சுருண்டு மேலே வராது. பட்டி வந்து நம்ம ப்ளவுஸ் போட்ட பிறகு சுருண்டு சுருண்டு மேலே வராது. நம்ம இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் மாற்று பக்கம் போட்டிருக்கோம், சரிங்களா? இப்போ 3 பீஸ் இருக்க பட்டியில் 2 பீஸை நீங்கள் கீழே கொடுத்துக்கோங்க. சென்டரில் ஃப்ரண்ட் பீஸு, மேலே இன்னொரு பீஸு, ஓகேங்களா? ஸ்டெப்பாக கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் வைக்கும்போது நீங்கள் பட்டி பீஸ் வந்து ஒரு முக்கோணமாட்டு வெளியே தள்ளிகிட்டு இருக்கணும். நீங்கள் அதை கவர் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி வச்சிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அந்த முக்கோணம் நீங்கள் வச்ச பிறகு அதில் ஒரு முக்கோணம் நம்மளுக்கு கிடைக்கணும். சரி, இப்போ வச்சாச்சுங்களா? இப்போது நடுவில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது, கீழேயும் மேலேயும் பட்டி பீஸ் இருக்குது. அப்படியே நம்ம பொருத்தி எடுத்துக்கலாம். பொருத்தும் போது ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த இது வந்து முன்னை பார்த்து மடித்து வச்சுக்கோங்க. முன்னாடி, அதாவது ஹூக் பட்டியை நோக்கி மடித்து வச்சுக்கோங்க. அழகாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில், தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், 1/2 இன்ச்சு கேப்பில் பொருத்தி எடுத்துக்கோங்க. இனிதான் இந்த பட்டி ஃபினிஷிங்கில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் 1/2 இன்ச்சு பொருத்தி விட்டுருக்கீங்கள்ல, அதில் தையலில் படாமல் ஒரு 2-3 நாச் கட் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நாச் போட்டு எடுக்க வேண்டாம், கட் கொடுத்துக்கோங்க. இனி அழகாக அப்படி திருப்பி எடுத்துக்கோங்க, சரிங்களா? திருப்பி எடுக்கும்போதே கீழேயும் பட்டி பீஸ் வந்துடும், மேலேயும் பட்டி பீஸ் வந்துடும், சரிங்களா? சிலும்பல் வந்து எதுலேயுமே தெரியாது. இப்போ நம்ம பட்டி பீஸில் அமுக்கடி போட்டுக்கலாம், சரிங்களா? அந்த ஃபினிஷிங் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? நீட்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பட்டி பீஸில் தெரியுதா உங்களுக்கு? ஒரு 1/4 இன்ச்சு போல் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த பட்டி கொக்கி பட்டி வந்து ரொம்ப நீட்டாக நேராக கிடச்சிருக்கும். இந்த பட்டி வந்து இனி எப்படி மடித்து அடிக்கிறது, அதாவது மடித்து அடிக்க ஃபினிஷ் பண்ணி விடணுங்களா, அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸை தூக்கி போட்டுக்கோங்க. பேக் பார்ட், அந்த பேக் பார்ட்டை எடுத்து போட்டு ஃப்ரெண்டை அது மேலே இழுக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரெண்டை பேக்குக்கு ஏற்றால ஃப்ரெண்டை இழுக்கக்கூடாது. அப்படி தட்டி வைங்க, அது உட்காரும். அதில் உள்குழிவு வெட்டினது இருக்கும், நீங்கள் இழுத்து அதை சமப்படுத்த வேண்டாம், அப்படி விட்டுருங்க. அதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். இனி இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா பாருங்கள். பேக்கோட ஹைட்டுக்கு ஏற்றால நம்ம இந்த ஃப்ரெண்டை என்ன பண்ணுறோம், மடித்து ஒரு நாச் போட்டுக்கிறோம், சரிங்களா? பேக்கோட பீஸுக்கு ஏற்றால ஃப்ரெண்டை மடிச்சுக்கணும், இழுக்கக்கூடாது, தட்டி விட்டுக்கோங்க. போட்டாச்சு. இனி அந்த பக்கம், அதாவது இந்த ஹூக் பட்டி இருக்குல்ல, அதை அளக்கணும்ல, நம்ம அதை அளந்து அதில் ஒரு நாச் நம்ம போட்டுக்கலாம். கழுத்து மடிச்சு அடிக்கலை இதுக்கு, அதனால் அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சுலாம் வேண்டாம், 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. கீழே ஹைட்டுக்கு ஏற்றவாறு ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும், 2 பக்கமும் நாச் போட்டாச்சு. அதாவது இனிமேல் அதை மடித்து அடிக்க வேண்டிய இடத்த நம்ம போட்டாச்சு. அழகான நேர்கோடு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் இனிமேல் மாற்று பக்கம் எடுத்துக்கோங்க. மாற்று பக்கத்தில் அந்த பட்டி பீஸை வந்து நாச் போட்ட இடத்துல டபுள் மடிப்பாக மடிச்சுக்கோங்க. ஒரே மடிப்பாக நீங்கள் மடிச்சிங்கன்னா ரொம்ப அகலமாக வரும், பார்க்க அழகாக இருக்காது. 2 மடிப்பு வர மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு நிறையான்னு நீங்கள் மடிக்காதீங்க. அழகாக மடித்து நீங்கள் அப்படியே ஒரு அடி போட்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் போட்டு அதை முடித்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? முன்னாடி இது மாற்று பக்கம். உங்களுக்கு மாற்று பக்கமே எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அழகாக வந்திருக்கு, நேர் தையலாக. இது நல்ல பக்கம். உங்களுக்கு நல்ல பக்கத்துக்கும் மாற்று பக்கத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. ஃப்ரண்ட்டும் பட்டி வந்து ஏற்ற இறக்கம் இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் கிடைக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.